ஜூம் பண்ணிக்கலாம். மொபைல்ல ஜாயின் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா உங்க மொபைல்ல ஜூம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். நான் இது என்ன ஏஜுக்கு எடுத்திருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37 வயசு இருக்கக்கூடிய ஒரு மேலுக்கு எடுத்திருக்கேன். ஒரு மேல் 37 இயர்ஸ் 10 வருஷம் பிரீமியம் பேயிங் டேர்ம் எடுத்திருக்கேன். 11வது வருஷத்துல இருந்து காசு வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெறும் 10 வருஷம் தான் பிரீமியம் பே பண்ண போறேன். 11th இயர்ல இருந்து எனக்கு காசு வேணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ 11th இயர்ல இருந்து காசு வேணும்னு சொல்லும்போது எவ்வளவு பிரீமியம் கட்டுறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நான் 10 லட்ச ரூபாய் பிரீமியம் கட்டுறேன். அப்படின்னா 10 வருஷத்துல நான் எவ்வளவு பிரீமியம் கட்டியிருப்பேன்? 1 கோடி ரூபாய் கட்டியிருப்பேன். என்னோட 47 வயசு முடியறதுக்குள்ளேயே நான் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபான்னு 10 வருஷம் 1 கோடி ரூபாய் பிரீமியம் கட்டி முடிச்சிருப்பேன். இப்போ எனக்கு வந்து ஆனுட்டி எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆனுட்டி இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இங்க மென்ஷன் ஆயிருக்கிற ஆனுட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ் நத்திங் பட் நம்மளோட எஃப்ஜி பென்ஷன் ஆப்ஷன் 4ல காட்டக்கூடிய கேரண்டி. அதாவது 10 லட்ச ரூபாய் ஒரு பிரீமியம் கட்டினாருன்னா 11வது வருஷத்துல இருந்து அவருக்கு 8,69,900 ரூபாய் கேரண்டீடா வருங்கிறதா இங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ல இப்படிதான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் வரும். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல அடுத்த ஸ்லைட் நான் எங்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சினாரியோல கஸ்டமர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஹி இஸ் சேயிங் தட் எனக்கு வந்து சார் ஓகே இது இப்படி போகுதா, நான் ஒவ்வொரு ஸ்லைடா உங்களுக்கு நகர்த்தி காமிக்கணும். அப்போ ஓகே கஸ்டமர் என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு 60% எனக்கு கேரண்டீடா கொடுங்க, 40% எனக்கு வேரியபிளா கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது 8,90,000 ரூபாயில எனக்கு 60% போதுங்கிறாரு. அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க இந்த கேரண்டீடு அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 11வது வருஷம் அதாவது 1 இயர் டெஃபர்மெண்ட் போக 12வது வருஷத்துல இருந்து அவருக்கு கேரண்டீடா எவ்வளவு கிடைச்சிரும்? 5,21,940 ரூபா அப்படிங்கிறது அவரோட லைஃப் டைம் ஃபுல்லா அந்த கேரண்டி கொடுத்துருவோம். எல்லா வருஷமும் அந்த 5,21,940 ரூபா இது மாறவே போறது கிடையாது. ஏன்னா அவர் கேரண்டி எவ்வளவு போதுன்ட்டாரு? 8 லட்சத்தி எவ்வளவு காமிச்சோம்? 8,69,900 ருபீஸ்ல அவருக்கு வந்து என்ன சொல்றாரு அவரு? எனக்கு 5,21,940 ரூபா போதுங்கிறாரு. இட்ஸ் நத்திங் பட் 60%. சரி, அப்ப மீதி இருக்கிறது எங்க சார் இன்வெஸ்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிப்டி இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் ஆகும். ஸோ நிப்டி இண்டெக்ஸோட growth ரேட். இப்ப இங்க உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கும். இது எப்படி சார் இந்த 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 பர்டிகுலர் இதெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு சார், இந்த ஸ்லைட் எல்லாம் என்ன சார் மென்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். 2005ல இந்த பர்டிகுலர் இந்த காலம் பாருங்க. இப்ப நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த காலம் ரைட், இந்த 2394ன்னு காட்டுது பாருங்க. இந்த காலம் என்ன காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2005ல நிப்டி 50 இண்டெக்ஸோட 2005ல இருந்த அதனோட வேல்யூ. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு சென்செக்ஸ் இவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்கு, நிப்டி இவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸ் 83,633 இருக்கு, நிப்டி வந்து 18,610 இருக்குன்னு நல்லா சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி 2005ல நிப்டி இண்டெக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2,394 ரூபா இருந்துச்சு. 2,394 பாயிண்ட் இருந்தது. ஒரே வருஷத்துல அந்த என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2,394 இருந்து 3,550 பாயிண்டா மாறிச்சு. அப்போ ஒரு வருஷத்துல 48% வளர்ச்சி அடைந்திருக்கு. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 3,550ங்கிறது 4,899 ஆயிடுச்சு. அப்போ 4,899க்கும் 3,550க்கு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 38% வளர்ச்சி அடைந்திருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டே வராங்க. சோ இங்க என்ன சார் மைனஸ்ல ஏதோ போட்டிருக்கீங்களா சார் அப்படின்னா, எஸ், இது வந்து உங்களுக்கு தெரியும் 2008 2009ல வந்து மார்க்கெட் ஒரு மாதிரி கிராஷ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இங்கேயும் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருக்கும். ஏன்னா 2008ஓட ஒரிஜினல் சினாரியோ தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 2007ல 6,245 பாயிண்ட்ஸா இருந்தது என்ன ஆயிடுச்சு? 3,539 பாயிண்டா குறைஞ்சிருச்சு. ஸோ -43% டீக்ரோத். அடுத்த வருஷம் என்ன ஆகுது? மறுபடியும் +71 ஆகுது. அப்படின்னா 3,539ல 71% ஆட் ஆச்சுன்னா 6,000. ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதுங்க, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை சொல்றேன். சரிங்களா? ஸோ ஒரிஜினல் நிப்டி இண்டெக்ஸோட growth அங்க போட்டு அதனோட பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. சரி, இப்படி நம்ம சினாரியோ 1ல நம்ம கொடுக்குற இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன சார் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கிளைண்ட் வந்து 10 வருஷத்துக்கு பிரீமியம் பே பண்றாரு ரைட், ஒரு வருஷம் டெஃபர்மெண்ட். ஸோ 12வது வருஷத்துல இருந்து காசு வேணும்னு கேட்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12வது வருஷத்துல இருந்து 5,21,940 ரூபா கேரண்டி சொல்லிட்டேன். கரெக்ட்? அது வாழ்நாள் முழுக்க அந்த அமௌண்ட் வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த வேரியபிள் தான். இங்க பாருங்க,
இந்த நிஃப்டி 50ல இண்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணது மூலியமா அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவரோட 12வது வருஷம் கேரண்டீடா ஒரு 5,21,000 ரூபாயும், நான் கேரண்டீடா ஒரு 4,70,000 ரூபாயும் மொத்தமா சேர்த்து அவருக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல ஆனுட்டி அமௌண்ட் வரும். கேரண்டி பிளஸ் நான் கேரண்டி ரெண்டும் சேர்த்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். யா எல்லோ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கும் பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணலாமா சைஸ? எஸ், இங்க பாருங்க உங்களுக்கு 5,910,000 ரூபா இது கேரண்டீட் ஆகும். ரைட், வேரியபிளா அந்த வருஷம் 12வது வருஷம் வேரியபிளா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மூலியமா உங்களுக்கு ஒரு 4,70,000 ரூபாயும் மொத்தமா சேர்த்து 9,92,668 ரூபா அவர் பென்ஷன் அமௌண்ட்டா வாங்குவாரு. ஸோ நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஆக்சுவலி நான் வாங்கியிருந்தேன்னா 8,00,000 ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துருவோம். நம்ம ஒரிஜினல் பென்ஷன் பிளான் வாங்கியிருந்தா எனக்கு என்ன சார் கிடைச்சிருக்கும்? 8,69,990 ரூபா வாழ்நாள் முழுக்க எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எந்த வகையான சேஞ்சஸ் இல்லாம இதுதான் எனக்கு கிடைக்க போகுது. கரெக்ட். ஆனா இப்ப பாருங்க 8,69,000 ரூபாய்க்கு பதில் என்னோட முதல் வருஷமே நான் எவ்வளவு சார் வாங்குறேன்? என்னோட முதல் வருஷமே வந்து பாத்தீங்கன்னா 9,92,000 ரூபாய் வாங்குறேன். இது முதல் வருஷம் மட்டும்தான். இது முதல் வருஷம் மட்டும்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலிசி வாங்கி 12வது வருஷம். இப்போ வருஷம் பாருங்க இந்த 5,21,990 ரிமைன் சேம். இதுல எந்த வகையான மாற்றமும் இல்லை. ஆனா இந்த வேரியபிள் மாறிட்டே இருக்கு பாருங்க. இது ஏன் வேரியபிள் மாறிட்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டோட growth நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கறதுனால இந்த வேரியபிள் அமௌண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ செகண்ட் இயர் பாருங்க, முதல் வருஷம் 9,92,000 ரூபாய் வாங்கினாரு. 2வது வருஷம் அவர் எவ்வளவு வாங்குறாரு? 2வது வருஷம் அவரு 10,93,000 கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி வருஷம் இப்படியே கால்குலேட் பண்ணுவாங்க. எது வரைக்கும்னா 20வது வருஷம் வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன் 20 வருஷத்துக்கு கால்குலேட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2005ல இருந்து 2025 வரைக்கும் தான் நம்ம நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. 2026ல எப்படி இருக்க போகுது, 2027 என்ன இருந்துச்சு நம்மளால சொல்ல முடியாது. அதனால அது வரைக்கும் இந்த ஒரிஜினல் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டாங்க. 21வது வருஷத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா 14%. ஏன்னா லாஸ்ட் 20 வருஷத்தோட காம்பவுண்ட் ஆனுவலைஸ்டு growth ரேட் CAGRங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 14% ஆவரேஜ். ஒரு வருஷம் 46 கொடுத்திருக்கோம், ஒரு வருஷம் -13 கொடுத்திருக்கோம், ஒரு வருஷம் 3 தான் கொடுத்திருக்கோம், ஒரு வருஷம் 29 கொடுத்திருக்கோம். இதனோட ஆவரேஜ் 20 வருஷத்தோட ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா 14%. ஸோ அதனால கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா 14% சொல்லி 21வது வருஷத்துக்கு 14% growthன்னு போட்டாங்க. இப்போ இங்கதான் ஹைலைட்டா ஆரம்பிக்கும். எங்க ஆரம்பிக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல எனக்கு ஒரு அளவுக்கு பென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இங்க பாருங்க பாலிசியோட 20வது வருஷம் பாருங்க, பாலிசியோட 20வது வருஷம் எனக்கு 13,23,000 ரூபாய் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஐ எம் நியரிங் டு டபுள். ஒரிஜினலா நான் வாங்கிட்டு இருக்கிற பென்ஷன் அமௌண்ட் விட ஆல்மோஸ்ட் டபுளுக்கு வந்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா டபுளே ஆயிடுச்சு. எத்தனாவது வருஷம்? பாலிசியோட 25வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டபுள் ஆயிட்டு, இப்ப டபுள் பண்ணிட்டீங்க. அதாவது உங்க 12வது வருஷத்துல இருந்து நீங்க 8,69,000 ரூபாய் வாங்கியிருக்கணும். ஆனா நீங்க 12வது வருஷத்துல இருந்தே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. வருஷம் இது வேற ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. 20வது வருஷம் 25வது வருஷம் வரும்போது நீங்க ஒரிஜினலா வாங்க வேண்டியதோட டபுள் ஆயிடுச்சு. சரி, இது இப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுமா சார்னா, எஸ் சார், இப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ கஸ்டமரோட ஏஜ் நான் என்ன சொன்னேன்? 37 வயசு. ஸோ 37 + 37 போட்டா 74 வயசு ஆயிடுச்சா? ஸோ கஸ்டமரோட 74வது வயசுல அவருக்கு எவ்வளவு சார் ஆனுட்டி வரும்னு பாருங்க. 28,25,233 ரூபா அந்த வருஷத்தோட ஆனுட்டி. சார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேரண்டீடா 5,21,940 ரூபாயும், நான் ஒவ்வொன்றும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். நான் கேரண்டீடா 23 லட்சம் ரூபாயும். ஏன் சார் இது இவ்வளவு ஜாஸ்தியாகுதுன்னு கேட்டீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. ரைட், கூட்டு வட்டியில 7% கம்பெனி ஹோல்டு பண்ணி இருப்பாங்க. நிறைய பேத்துக்கு இருந்த டவுட், இன்க்ளூடிங் எனக்கே இருந்த டவுட். இந்த டவுட் எல்லாம் இப்பதான் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஒரு எப்படி சார் வர்ற growth எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோம்னா எப்படி காம்பவுண்டிங் ஆகுன்னா, எல்லா பணத்தையும் நம்ம திருப்பி கொடுக்க மாட்டோம். என்ன மார்க்கெட்ல growth வந்தாலும் ஒரு 7% வச்சுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 40% growth ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா 33% தான் கஸ்டமருக்கு கொடுப்போம், 7% நம்ம வச்சிருப்போம் காம்பவுண்டிங் பண்றதுக்காக. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா
காம்பவுண்டிங்ல இந்த பணம் மல்டிப்ளை ஆயிட்டு போயிட்டே இருக்கும், உங்க growth இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ கஸ்டமரோட 74வது வயசுல அவர் ஒரு வருஷத்துக்கு வாங்குற ஆனுட்டி அமௌண்ட் பாருங்க 28 லட்சம். அப்ப ஆஸ் அ கஸ்டமரா 37 வயசு இருக்கிற கஸ்டமர் என்னோட 74வது வயசுல உங்களுக்கு 8 லட்ச ரூபா பென்ஷன் வேணுமா, 28 லட்ச ரூபா பென்ஷன் வேணுமா, சேம் 1 லட்ச ரூபா பிரீமியத்துக்கு நான் எதை சூஸ் பண்ணுவேன்? ஆப்வியஸ்லி இதான் சூஸ் பண்ணுவேன். ரைட்? சரி, இது இப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமா சார்னா, எஸ் சார், உங்க பணம் இப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 115வது வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ நம்ம 115 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. ஸோ லெட்ஸ் கோ பை ரியாலிட்டி. ஸோ 37 வயசுங்கும் போது கஸ்டமருக்கு 74 வயசு ஆயிரும். சரி, லெட்ஸ் சே 84வது வயசுல கஸ்டமர் இறந்துடுறாருன்னு வச்சுக்குவோம். அதாவது கஸ்டமர் 84வது வயசு, அதாவது பாலிசி எடுத்து 47 வருடத்துக்கு அப்புறம் அவரு இறந்துடுறாருங்கிற ஒரு சினாரியோ வச்சுக்குவோம். ரைட்? ஸோ அவர் 84வது வயசுல என்ன வாங்கியிருப்பாரு? ஆஸ் யூஷுவல் கேரண்டீடா சேம் 5,20,000 ரூபாயும். அந்த வருஷம் மட்டும் அவரோட 85வது வயசுல மட்டும் நான் கேரண்டீடா எவ்வளவு வாங்குறாரு? 42 லட்சமும். மொத்தமா ஆனுட்டி அமௌண்ட் எவ்வளவு சார் வாங்கியிருக்காரு? 45 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாரு அவரோட 85வது வயசு மட்டும். ரைட்? அப்ப 84வது வயசுல ஒரு 43 லட்சம், 82வது வயசுல ஒரு 40 லட்சம், 80 வயசுல ஒரு 38 லட்சம், இத்தனை அமௌண்ட் வாங்கியிருப்பாரு அவரு. ரைட்? இதெல்லாம் வாங்கினது போக அவர் எப்ப இறக்குறாரோ, அவர் இறக்கும் போது ஆர்ஓபி 10 லட்ச ரூபாய் இன்ட்டு 10 வருஷம் 1 கோடி ரூபாய் கட்டினார் இல்லையா, அந்த 1 கோடி ரூபாயை நம்ம திருப்பி கொடுத்துருவோம் நாமினிக்கு. ஸோ அவர் இறந்த உடனே இந்த ப்ராடக்ட் ஸ்டாப் ஆயிடும். ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் நம்ம திருப்பி கொடுத்துருவோம், ஆர்ஓபியை நம்ம திருப்பி கொடுத்துருவோம். இப்ப நீங்க யோசிக்கலாம், சார் ஆனுட்டி அமௌண்ட்டை விட டெத் பெனிஃபிட் கம்மியா இருக்கே சார் அப்படின்னு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், உங்களோட சரண்டர் வேல்யூ இதுல பாலிசி சரண்டர் பண்ணலாமா சார்? ஒருவேளை கஸ்டமர் 80வது வயசுல வந்து சரண்டர் பண்ணிக்கலாமா சார்? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா இதுல சரண்டர் பெனிஃபிட் நல்லா இருக்கே சார், கஸ்டமர் வந்து சரண்டர் பண்ணிக்கலாமா? தாராளமாக சரண்டர் செய்து கொள்ளலாம். அப்படின்னு எக்ஸாம்பிள் என்ன, 37 வயசுங்கும் போது அவருக்கு 74 வயசு ஆயிருக்கும். லெட்ஸே பாலிசி எடுத்து 42வது வருஷம் அவர் வர்றாரு. இது வரைக்கும் இந்த அமௌண்ட்டை ஃபுல்லா வாங்கிட்டாரு அவரு. ரைட்? 29 லட்சம், 31 லட்சம், 32 லட்சம், 34 லட்சம், இது எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. வாங்கினது போக பாலிசியோட 43வது வருஷம் வர்றாரு. அவரோட சரண்டர் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,38,64,790 ரூபா இருக்கு. இதை வாங்கிட்டு அவர் பாலிசி சரண்டர் பண்ணிக்கலாமா? தாராளமாக சரண்டர் செய்து கொள்ளலாம். அப்ப இதுக்கு முன்னாடி வாங்கின அமௌண்ட் அதெல்லாம் உங்களோட ஆனுட்டி அமௌண்ட், கேரண்டி பிளஸ் வேரியபிள் ரெண்டையும் நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க. அது போக அன்னைக்கு இருக்கக்கூடிய சரண்டர் வேல்யூவை நீங்க தாராளமா சரண்டர் செய்து கொள்ளலாம். இப்ப நீங்க யோசிக்கலாம், சார் சரண்டர் பண்ணாம இருந்தா என்ன சார் ஆகும்? ஒன்னும் ஆக போறது இல்லை. இங்க பாருங்க, 1,38 லட்சம் ரூபாயில 38,64,790 ரூபாயில 38,64,790 ரூபாய் நீங்க ஆனுட்டியா வாங்கிருவீங்க. அப்போ உங்க டெத் பெனிஃபிட் என்னவா இருக்கும்? 1 கோடியா இருக்கும். சோ நீங்க சரண்டர் பண்ணி எடுத்தாலும் சேம் அமௌண்ட் தான். ஒருவேளை சரண்டர் பண்ணாம கஸ்டமர் இறந்துட்டாலும் சேம் அமௌண்ட் தான். ஏன்னா இறக்கும் போது என்ன ஆகுது? ஆனுட்டி அமௌண்டா 38 லட்சமும் டெத் பெனிஃபிட்டா 1 கோடியும் சேம் 1 கோடியே 38 லட்சம் ரூபா தான். இதே அவர் இறக்காம நான் சரண்டர் பண்ணியே எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னாருன்னா சேம் அதே 1 கோடியே 38 லட்சம் ரூபா தான். சோ சரண்டர் பண்ணி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கொள்ளலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். தாராளமாக சரண்டர் செய்து கொள்ளலாம். சரி சார், இந்த பாலிசியில ஏதாவது மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ல மெச்சூரிட்டின்னு எதுவும் கிடையாது. ஏன்னா 115 வயசு வரைக்கும் பாலிசி போறதுனால தேர் இஸ் நத்திங் கால் மெச்சூரிட்டி. ஸோ அதுக்கு பதிலாக கஸ்டமர் என்ன பண்ணலாம்னா எப்ப வேணாலும் வந்து சரண்டர் செய்து கொள்ளலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், கஸ்டமர் 107 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்துட்டாரு. 107 வயசு வரைக்கும், அதாவது பாலிசி எடுக்கும்போது கஸ்டமருக்கு 37 வயசு, பாலிசி எடுத்து 70 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கஸ்டமரோட வயசு 107ன்னு வச்சுக்குவோம். 107வது வயசு வரைக்கும் அவர் வாங்கின ஆனுட்டி அமௌண்ட் எல்லாம் போக அவர் சரண்டருக்கு வந்தாருன்னா எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000 lakh, 10 lakhs crores, 2,83,89,752 ரூபா இருக்கும். இங்க நாங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல உங்களோட growth வந்து பாருங்க. அதாவது நான் எஃப்ஜி பென்ஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னா 8,69,000 ரூபாய் வருஷம் 8,89,000 ரூபாய் 115 வருஷம் வரைக்கும் வாங்கிட்டே இருந்திருப்பேன். அதை தவிர்த்து வேற எதுவுமே இருந்திருக்காது எனக்கு. ஆனா இப்போ 5 லட்ச ரூபாய் கேரண்டீடாவும்
மீதி இருக்கிறது நான் கேரண்டீடா காம்பவுண்டிங் growthல உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு வருஷம் வரக்கூடிய ஆனுட்டி அமௌண்ட் மட்டும் பாருங்க சார். ஒவ்வொரு வருஷமும் நீங்க வாங்கக்கூடிய ஆனுட்டி அமௌண்ட் பாருங்க, கோடி கணக்குல போயிட்டு இருக்கு. 45 லட்சம், 48 லட்சம், 50 லட்சம், 53 லட்சம். இதெல்லாம் எப்போ 37 வயசு இருக்கிற கஸ்டமர், ரைட்? 37 வயசு இருக்கிற கஸ்டமர் பாலிசி எடுத்து எத்தனாவது வருஷத்துல சார்? அவரோட 70, 75வது வயசு வரும்போதே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 லட்சம், 50 லட்சம்னு அவர் வந்து ஆனுட்டி அமௌண்ட் வாங்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி, இந்த அமௌண்ட் டாக்ஸபிளா? இப்படி வாங்குற அமௌண்ட் டாக்ஸபிளான்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும், பென்ஷன் அமௌண்ட் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் ஆஸ் இன்கம். உங்களோட ஆண்டு வருமானமா தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோ படி 12 லட்ச ரூபாய் வரைக்கும் நான் டாக்ஸபிள் லிமிட் இருக்கு. 2025ல கொண்டு வந்தது ரூல் இது. ஆனா கஸ்டமர் பாலிசி எடுத்து அவர் 12 லட்ச ரூபாய் எப்ப கிராஸ் பண்றாரு சார்? கிட்டத்தட்ட 17வது வருஷத்துல கிராஸ் பண்றாரு. அப்படின்னா 2040. அன்னைக்கு இந்த 12 லட்ச ரூபாய் ரூல் இருக்குமா, இல்ல 20 லட்சமா மாறி இருக்குமா, 22 லட்சமா மாறி இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. அது வரைக்கும் அவர் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட அமௌண்ட் வந்து 11,995 ரூபாய் வாங்குறாரு. அந்த வருஷம் இதை தவிர்த்து அவருக்கு வேற எதுவுமே இன்கம் இல்லை. இது மட்டும்தான் இன்கம். கரண்ட் டாக்ஸ் லேப் படியே இந்த 11 லட்ச ரூபாய் நான் டாக்ஸபிள் தான் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி வருஷங்கள் அதிகமாக கவர்மெண்ட்டும் வந்து அந்த நார்ம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஏன்னா ஒரு காலத்துல 2.5 லட்ச ரூபாய்க்கு மேல 2.5 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் நான் டாக்ஸபிள் இருந்தது. இன்னைக்கு அது 12 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறது மூலியமா வெறும் சிம்பிளா சேம் 10 லட்ச ரூபா தான் பிரீமியம், சேம் 10 வருஷம் தான் பிரீமியம் கட்ட போறாரு. 8,69,000 ரூபாய்க்கு பதில்ல நம்ம இப்ப கோடிக்கணக்கில் கஸ்டமருக்கு பணத்தை திருப்பி கொடுக்க போறோம். வித் கஸ்டமர் எப்ப இறக்குறாரோ ஆர்ஓபி நம்ம திருப்பி கொடுத்துருவோம். கஸ்டமர் எப்ப வேணாலும் சரண்டர் பண்றதுனால வந்து தாராளமா சரண்டர் பண்ணிக்கலாம். அன்னைக்கு இருக்கிற சரண்டர் வேல்யூ அப்படியே சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட ப்ராடக்ட் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நம்மளோட இந்த சினாரியோ. என்ன சினாரியோ? ஒரிஜினலா நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸ் growthக்கான சினாரியோ. சார் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒருவேளை நிஃப்டி இண்டெக்ஸ், ஹைப்போதெட்டிக்கலான சில கொஸ்டின்ஸ் வரலாம், ஒருவேளை நிஃப்டி இண்டெக்ஸ் மார்க்கெட்ல சரியா பர்ஃபார்ம் பண்ணாம இந்த நீங்க இங்க இன்க்ரீசிங்ல சொல்றீங்கல்ல, அது மாதிரி டிக்ரீசிங்லயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? எஸ், டிக்ரீசிங்லயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிக்ரீசிங்ல போய் எப்பவாவது ஜீரோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அதாவது இந்த வேரியபிள் அமௌண்ட் நான் இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க, இது ஜீரோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு. எஸ், அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, -30% growth. அதாவது வருஷம் -30%. ப்ரீவியஸ் இயருக்கு -30%, அதுக்கு முந்தின வருஷத்துக்கு -30%, அதுக்கு முந்தின வருஷத்துக்கு -30%. இந்த மாதிரி -30%ல அடுத்த 32 வருஷத்துக்கு டீக்ரோத் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட் ஜீரோ ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு வேரியபிள் பே அவுட் வந்துட்டு தான் இருக்கும். ஹோப் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப டெக்னிக்கலா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த ப்ராடக்ட்ல நீங்க வாங்கக்கூடிய ஆனுட்டி அமௌண்ட் கேரண்டீட் பிளஸ் வேரியபிள் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல போறதுனால வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அதுவும் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷத்தை தாண்டி போகும்போது இந்த ஆனுட்டி அமௌண்ட் வந்து மல்டிப்ளை ஆயிட்டு போயிட்டே இருக்கும். எனி கிவன் பீரியட் ஆஃப் த டைம் வந்து நீங்க பாலிசியை சரண்டர் பண்ணி அந்த என்டையர் சரண்டர் பெனிஃபிட்டை நீங்க வாங்கி கொள்ளலாம். ரைட்? இதுல வந்து லோன் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்கு. பட் யூ கேன் டேக் எய்தர் லோன் ஆர் சரண்டர். 80% ஆஃப் சரண்டர் வேல்யூ நீங்க லோனா வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இல்ல என்டையர் பாலிசியை நான் சரண்டர் பெனிஃபிட் வீட்டுக்கு எடுத்துட்டு போய்கிட்டுமா சார்னா தாராளமா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோட சினாரியோ. இப்போ வந்து ஒரிஜினலா ஐஆர்டிஏவோட நார்ம்ஸ் படி 8% growth அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. சேம் 10 லட்ச ரூபா பிரீமியம், 10 வருஷம் கட்டுறேன், 12வது வருஷத்துல இருந்து ஆனுட்டி. ஸோ கேரண்டீடா 5 லட்சம் ரூபாயும், நான் கேரண்டீடா 3,61,000 ரூபாய் வரும். ஏன்னா இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஆரம்பத்துல இருந்து 8% தான் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா வருஷமும் 8%. நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச சினாரியோ வந்து 2005ல இருந்து 2025 வரைக்கும் ஒரிஜினலா நிஃப்டி கொடுத்த கால்குலேஷன். சரி, இப்படி போச்சுன்னா கூட இங்க பாருங்க, உங்களோட வருஷம் உங்களோட பணம் வந்து ஆனுட்டி அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது. 8,69,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 8,83,000 ரூபாய் வருது. அதுவும் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லயே போகுது. அப்படியே 9 லட்சம் ஆகுது. தென் வந்து பாத்தீங்கன்னா 9,45, 9,60, 10 லட்சம். ஸோ இட் வில் பி கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களோட ஆனுட்டி அமௌண்ட் இன்க்ரிமெண்ட்ல போகுது. 8% சினாரியோ growthல இருந்தா.
ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். 8%க்கும் 14%க்கும் கோடிக்கணக்கிலயா சார் வித்தியாசம் வரும்னு கேட்டீங்கன்னா, ஆமா சார், கோடிக்கணக்கில் வித்தியாசம் வரும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. ஸோ இந்த சினாரியோல பாருங்க, கஸ்டமர் ஒருவேளை 79 பாலிசி ஆனிவர்சரி இருந்துட்டாருன்னா, அவர் சரண்டருக்கு வர்றாருன்னா, அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1, 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakhs, crores. 1,10,15,717 ரூபா தான் கிடைக்கும். எப்போ பாலிசி எடுத்து 79வது வருஷம் அவர் உயிரோடு இருந்து சரண்டருக்கு வராரு அப்படின்னா இதுதான் கிடைக்கும். கரெக்டுங்களா? எப்போ 8%லயே நான் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன்னா 8%லயே நான் கால்குலேட் பண்ணிருந்தேன். இதே நிப்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிற ரேட் கால்குலேஷன் படி நம்மளுக்கு growth வருது. ஆவரேஜா 14% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா இங்க பாருங்க, 4,17,62,793 ரூபா கிடைக்கும். இது மெச்சூரிட்டி அந்த சரண்டருக்கு வரும்போது மட்டும் கிடையாது. முந்தின வருஷம் அவர் ஆனுட்டியா மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு பாருங்க. முந்தின வருஷம் ஆனுட்டியா மட்டுமே கிட்டத்தட்ட 3 கோடி வாங்கியிருப்பாரு. இப்ப இங்க 8% வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆனுட்டியா வாங்கியிருக்கிறது எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 10 லட்ச ரூபாய் என்னமோ தான் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 10 லட்ச ரூபா தான் வாங்கியிருக்காரு. ஸோ அப்ப யோசிச்சுக்கோங்க, 8%க்கும் 14%க்கும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல சச் அ வண்டர்ஃபுல் growth கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்டை நம்ம ஏன் இன்னும் ப்ரொமோட் பண்ணாம வச்சிருக்கோம்னு தெரியல. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட், ரைட்? இப்போ வந்து நான் 10 லட்ச ரூபாய்க்கான இல்லஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன், எப்படி ஒர்க் ஆகுங்கிறதையும் இங்க காமிச்சிருக்கேன். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணி காமிக்கிறேன். 2 லட்ச ரூபா 10 வருஷம் கட்டுறாரு. சேம் 37 வயசு கஸ்டமர். இவருக்கு வந்து 12வது வருஷத்துல இருந்து 1,03,000 ரூபாயும் நான் கேரண்டீடா 92,000 வரும். ஸோ முதல் வருஷத்துல இருந்து அவர் ஆனுட்டி எவ்வளவு வாங்க ஆரம்பிப்பாருன்னு கேட்டீங்கன்னா 1,96,000 ரூபாய் வாங்க ஆரம்பிப்பாரு. இது வந்து அப்படியே இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போய்கிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கும். அவரோட பாலிசியோட முடியிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, முடியறதுக்கு முந்தின வருஷமே 59 லட்ச ரூபா, அதுக்கு முந்தின வருஷம் 58 லட்சம், 55 லட்ச ரூபா, அதுக்கு முந்தின வருஷம் 52 லட்ச ரூபா, அதுக்கு முந்தின வருஷம் 49 லட்ச ரூபா. இவ்வளவு வந்து வருஷம் ஆனுட்டி வாங்கியிருப்பாரு. இது போக ஒரு சரண்டருக்கு வரும்போது ஒரு 82 லட்ச ரூபா கொடுப்போம் நம்ம. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ எனி டைம் யூ கேன் சரண்டர். அதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்தது, இந்த பாலிசி சரண்டர் பண்ணிக்க முடியுமான்னு. தாராளமாக சரண்டர் பண்ணிக்கலாம். லோன் எடுத்துக்க முடியுமா? தாராளமா லோன் எடுத்துக்கலாம். இது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்துக்குமா? எஸ், காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல போறதுனால தான் இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இவ்வளவு க்ரோ ஆகுது. வாட் எவர் த காம்பவுண்டிங் growth, 30%, 40% எவ்வளவுதான் காம்பவுண்டிங்ல இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு 7% கம்பெனி ஹோல்டு பண்ணிக்குவாங்க. அதனாலதான் அதுவும் சேர்ந்து காம்பவுண்டிங்ல இன்க்ரீஸ் ஆகிறதுனாலதான் உங்களுக்கு ஓவரால் சினாரியோ வந்து இவ்வளவு ஜாஸ்தியா உங்களுக்கு வருது, ரைட்? ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். இது எம்ப்ளாயில விற்கிறதுனால விற்கலாம். இதுல முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனோட FAQs இருக்கு. இந்த FAQஸையும் வந்து நான் பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல போடுறேன். இதுல வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், சார் எனக்கு அந்த டவுட் இருக்கு, இந்த டவுட் இருக்கு, இதுக்கெல்லாம் கேள்விக்கான பதில் எல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கு. ரெண்டாவது, இந்த நிஃப்டி 50யோட growthங்கிறது எங்க சார் எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா இதுலயே நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். 39வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிஃப்டி இண்டெக்ஸ்க்கான லிங்க் இருக்கு. இதை கஸ்டமர் கிட்ட போகும்போது இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டி இண்டெக்ஸ்க்கான growth நீங்க கால்குலேட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் இந்த NSEயோட மார்க்கெட்டுக்குள்ளேயே ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள போயிடும். ஸோ அதையும் நான் இங்க கொடுத்துருக்கோம், 39வது கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஒரு செகண்ட். ஸோ இந்த FAQs நான் உங்களுக்கு அனுப்புறேன். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ல 2 years பிரீமியம் பேயிங் டேர்ம் இருக்கு. 2 வருஷம் பிரீமியம் கட்டினா போதும். பிரீமியம் பேயிங் டேர்மே 2 வருஷம் தான். அந்த ஆப்ஷனும் இருக்கு இந்த ப்ராடக்ட்ல. லிமிடெட் பே 2 வருஷம் 3 வருஷம் கட்டுற ஆப்ஷன் கூட இருக்கு. சரி, இதுல இன்னும் சில டவுட் இருக்கும். சார், நான் 10 வருஷம் கட்டுறேன்னு சொல்லி எடுத்து ஒருவேளை 3 வருஷம் தான் என்னால கட்ட முடிஞ்சது, அதுக்கப்புறம் என்னால கட்ட முடியலன்னா இந்த ப்ராடக்ட் என்ன சார் ஆகும்? எஸ், ப்ரொபோர்ஷனேட்லி உங்களுக்கு பெனிஃபிட் குறையும், அவ்வளவுதான். இப்போ நம்ம ரெடியூஸ்டு பெய்ட் அப்ங்கிற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கஸ்டமர் கிட்ட போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் கஸ்டமருக்கு சொல்லி கஸ்டமரை கன்ஃபியூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த பெனிஃபிட் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ 10 வருஷம் கட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க 5 வருஷம் தான் கட்ட முடிஞ்சா 5 வருஷம் கட்ட முடியல, ப்ராடக்ட் என்ன சார் ஆயிருக்கும்? ஒன்னா இருக்காது சார். நீங்க 10 வருஷம் கட்டியிருந்தீங்கன்னா என்ன அமௌண்ட் வாங்குவீங்களோ இப்ப பாதிக்கு பாதி கட்டியிருக்கீங்க, அதனால எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு பாதிக்கு பாதி கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஈவன் 2 வருஷம் பிரீமியம் கட்டி முடிச்சாலே உங்களுக்கு பாலிசி லாப்சேஷனுக்கு போகாது, பெனிஃபிட் குறைஞ்சு கிடைக்கும். அந்த பெனிஃபிட் இருக்கு. ஸோ லிமிடெட் பே ஆப்ஷன் இருக்கா? எஸ், 2 பேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது உங்களுக்கு என்ன டவுட்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இபி. சார், இந்த ப்ராடக்டோட இபி என்ன சார் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். அதையும் நான் காமிச்சிடுறேன். இந்த ப்ராடக்டோட இபியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ராடக்டோட
இபி வந்து பாத்தீங்கன்னா சுப்ளெக்ஸி பென்ஷன் பிளான்ல ஒரே கேஸ் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறீங்க, இல்ல ஒரே கேஸ் 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே எடுக்கிறீங்க, ரெண்டுக்கும் இபி வந்து ஸ்லைட்லி வேரி ஆகுது, ரைட்? ஸோ நீங்க 11 பே அண்ட் அபவ் எடுத்தீங்கன்னா 125% இபி. இதே 9 பே எடுத்தீங்கன்னா 100% இபி, 7 பே எடுத்தீங்கன்னா 75% இபி. இதே 5 பே எடுத்தீங்கன்னா above 10 lakhsனா 75%, below 10 lakhsனா 50% இபி. So let's come to 2 years premium paying term. சார் 2 வருஷம் பிரீமியம் கட்டுறோம் சார். சார் 50% இபி கொடுக்குறோம் சார், 50% இபி கொடுக்குறோம். எப்போ? above 10 lakhs இருந்தா. இப்ப நான் ஒரு பெரிய HNI கஸ்டமரை போய் பார்க்கறேன், 1 கோடி ரூபாய் பிரீமியம் கொடுக்குறேங்கிறார். 2 years பிரீமியம் பேயிங் டர்ம். ஆனுட்டி எப்ப சார் வேணும்? அது ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் சார். ஸோ டெஃபர்மெண்ட் 15 வருஷம் தள்ளி போடுறேன். 2 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு இபி எவ்வளவு சார் வரும்? 50%. சூப்பர் சார், 2 இயர்ஸ்க்கே இவ்வளவு கிடைக்குதா? இன்னும் இருக்கு சார், இன்னும் முடியல. இது வந்து உங்களோட ஒரிஜினல் இபி. இது இல்லாம உங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் போயிட்டு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் போய் கொண்டிருக்கிறது அல்லவா? எஸ். என்னடா அது? Yes, sir. 25-50%. 25% and 50%. இதுவும் ஆட் ஆயிடும். அப்படின்னா ஒரு கஸ்டமர் எனக்கு 1 கோடி ரூபாய் பிரீமியம் கொடுக்குறாரு 2 பேல. 2 பேல எனக்கு கஸ்டமர் 1 கோடி ரூபாய் பிரீமியம் கொடுத்தாருன்னா ஒரிஜினல் இபி 50%, எக்ஸ்ட்ரா கிரெடிட் 50% இஸ் ஈக்குவல் டு 1 crore. என்னோட இபி 1 crore சார். 1 crore உங்களுக்கு கான்டெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பாருங்க. லீடர் உங்களோட இதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்க கான்டெஸ்ட் பெனிஃபிட், உங்க கமிஷன் பெனிஃபிட். ஓகே, உங்களுக்கு அடுத்தது வந்து இந்த ப்ராடக்டோட கமிஷன் கூட தெரியல அப்படின்னு நினைக்கலாம். கமிஷனிங் காட்டுறேன் உங்களுக்கு. 2 பே எடுத்தீங்கன்னா 5% சார் கமிஷன். 2 பே எடுத்தீங்கன்னா 5% கமிஷன். இது வந்து எம்டிஆர்டிக்கு. நம்ம நார்மலி எப்படி வந்து எம்டிஆர்டிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், எல்பினா கொஞ்சம் கம்மியா இருக்கு. 27 12 பே எடுத்தீங்கன்னா 27.5% வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எம்டிஆர்டிக்கான கால்குலேஷன். எம்டிஆர்டினா என்ன ஏர்ன் பண்றாங்களோ அப்படியே கொடுத்துருவோம். இது போஸ்ட் ஜிஎஸ்டி எல்லாம் கழிச்சது போக உங்க கையில கிடைக்க போற காசு. இது யாரு? எம்டிஆர்டியா இருக்கிற அட்வைசருக்கு. இதே நீங்க வந்து ஒரு லைஃப் பிளானரா இருக்கீங்க, ஒரு என்எல்ஏவா இருக்கீங்க அப்படின்னா 12 பே வித்தீங்கன்னா 27.5% போஸ்ட் ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி கழிச்சதெல்லாம் போக உங்களுக்கு 27% உங்க கைக்கு கமிஷனா வந்து சேரும். ஸோ கமிஷன் இஸ் ஆல்சோ ஹை, இபி இஸ் ஆல்சோ ஹை, கஸ்டமர் பெனிஃபிட் இஸ் ஆல்சோ ஹை, அண்ட் கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அந்த growth கால்குலேட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது எப்ப வேணாலும் கஸ்டமர் வந்து சரண்டர் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் கஸ்டமர் லோன் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். அண்ட் வருஷத்துக்கு ஆனுட்டி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் 50 லட்சம் வருஷம் ரிட்டையர்மெண்ட் இன்கம். என்னோட ரிட்டையர்மெண்ட் இன்கம் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு நான் வந்து கோடிக்கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணல. 37 வயசு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஐடில ஒர்க் பண்றாங்க, பெரிய பெரிய அமேசான் மாதிரியான கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க. எல்லாம் 30-35 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 லட்சம் 50 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இப்ப இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட 60 வயசு 65 வயசு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பென்ஷன் பிளான் வாங்கியிருந்தா வெறும் 8 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ அவங்களுக்கு இந்த பிளான்ல அவங்களுக்கு 60-65 வயசு வரும்போது 40 லட்சம் 45 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஆனுட்டி வரும். சேம் 10 லட்சம் ரூபாய் பிரீமியத்திலேயே. சார் மார்க்கெட்ல இப்படி ஒரு பென்ஷன் ப்ராடக்ட் இல்லை. மார்க்கெட்ல இப்படி ஒரு பென்ஷன் ப்ராடக்ட் இல்லை. தயவு செய்து இதை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணணும்.